தேசிய ஹாக்கி போட்டி தமிழ்நாடு அணி பயணம். மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான 19 வயதுக்குட்பட்ட மகளிர் ஹாக்கி போட்டி. ராமநாதபுரத்தில் தீவிர பயிற்சியை முடித்துக்கொண்டு குவாலியர் புறப்பட்ட தமிழ்நாடு அணி. வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்த கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள். தேசிய அளவிலான 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்காக ராமநாதபுரத்தில் பயிற்சியை நிறைவு செய்த தமிழ்நாடு அணி வீராங்கனைகள் இன்று மத்திய பிரதேசம் புறப்பட்டுச் சென்றனர். இதுகுறித்த விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய பிரதேசம் மாநிலம் குவாலியரில் வரும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தேசிய அளவிலான 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான ஹாக்கி போட்டிகள் நடைபெறவுள்ளன. இப்போட்டியில் பங்குபெறும் தமிழ்நாடு அணி வீராங்கனைகளுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் ராமநாதபுரம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் வேலுமாணிக்கம் விளையாட்டு மைதானத்தில் உள்ள செயற்கை புல்தரையில் நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த தீவிர பயிற்சி முகாம் டிசம்பர் 30 இன்றுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து போட்டியில் பங்கேற்பதற்காக மத்திய பிரதேசம் புறப்படும் வீராங்கனைகளுக்கு வழியனுப்புதல் நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி, மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் வசந்தி மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வீராங்கனைகளுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த தமிழக அணியானது குவாலியர் அதுக்கு தானே நம்ம போகிறதுக்காக நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க. கண்டிப்பாக போயிட்டு வின் பண்ணிட்டு வரணும். இப்போ தமிழக டீம் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய நீங்கள் இத்தனை பேர் 18 மாணவர்கள் 2 ஆசிரியர்கள் கூட போகிறீங்க. உங்களுடைய கோர்ஸ் உங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போட்டிகள் அப்படின்னாலே வெற்றி தோல்வி ரெண்டும் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல. ஃபஸ்ட்டு அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எல்லா குழந்தைங்க கிட்டையும் இருக்கணும். அது ஒன்று இருக்கும், ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது இருக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் 2ஆம் தேதி உங்களுக்கு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். 2 to 7 அதுக்குள்ளே ஒரு நாள் உங்களுக்கு நடைபெறும். நல்லா கான்ஃபிடென்ட் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம நினச்சா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், வின் பண்ணுவோம். அதில் மாற்றி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு தான் உங்ககிட்ட இருக்கணும். நல்ல கான்ஃபிடென்ட்டோட வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஃபோக்கஸ் இந்த ஹாக்கியில் நம்ம டீம் என்ன செய்கிறோம், வெற்றி பெறுறோம், அவ்வளோதான். அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த வாட்டியும் நீங்கள் இதை கோப்பையோடு தான் என்ன செய்வீங்க, திரும்ப வருவீங்க அப்படின்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இதுதானே இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்குது. அதனால் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா விளையாடுவோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். நமக்கு ஹெல்த்து நல்ல கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்டுக்கிடுவோம், அவ்வளோதான். உங்கள் டீமுக்காக தனியாக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த டீமானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். வெற்றி வாகை சூடுவதற்காக அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஹாக்கி பயிற்சியாளர் மணிகண்டன், சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் சரவணகுமார், உத்திரகோசமங்கை உடற்கல்வி ஆசிரியர் சுரேஷ், ராஜன் மற்றும் அணி மேலாளர் காயத்ரி, பயிற்சியாளர் ரமேஷ், உடற்கல்வி இயக்குனர் சவேரியா, பள்ளி துணை ஆய்வாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தி வழியனுப்பி வைத்தனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.